அவங்களுக்கு தீராத தோல் வியாதி இருந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சித்தர் மலைக்கு போய் அந்த தண்ணி குளிச்சுட்டு வந்தா 21 days நீங்க லாங்ல இருக்கீங்கன்னா மாசத்துல 4 தடவை வந்து குளிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆவது நீங்க அந்த தண்ணியில குளிக்கணும். ஸோ நிறைய பேருக்கு அந்த தோல் வியாதி குணமா இருக்கு. எங்க அண்ணாவுக்கே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா மறு இருக்கும், அங்கதான் போய் குளிப்பாங்க. அந்த ஏரியால இருக்க எல்லாருமே தோல் பிரச்சனை, தோல் நோய் ஏதாவது வந்துச்சுனாலே சித்தர் மலை தான், அந்த சித்தர் கோவில் தான் போவாங்க, அந்த தண்ணி தான் குளிப்பாங்க. ஸோ சேலம்லயே ஃபேமஸ் வந்து அவர் தான், காலங்கிநாதர் தான். அப்படி ஒரு சிறப்பு அந்த கோவிலுக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நோய்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் பெட்ல ரொம்ப நாளா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, அவங்க வந்து உடம்பு சரியில்லை, அவங்களாலையும் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ வயதானவங்க இல்லை ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்காக இன்னொருத்தர் கோவிலுக்கு போய் நான் என்ன பரிகாரம் செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க? கண்டிப்பா. அதாவது தீர்க்கவே முடியாத நோய், என்னால எந்திரிச்சு போக முடியல, நான் எங்க அம்மாக்காக செய்யறேன், எங்க அண்ணாக்காக செய்யறேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வியாழக்கிழமை காலையில 6 to 7க்குள்ள 21 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதுல ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஓம் நமச்சிவாய, ஏன்னா பஞ்சாட்சரம் தான் வந்து முற்றிலும் எல்லா நோயுமே குணப்படுத்த ஒரு விஷயம். நீங்க ஓம் நமச்சிவாய கூட எழுதணும், நமச்சிவாயன் மட்டும் கூட எழுதுங்க. 21 வெத்தலையில எழுதிட்டு போய் அருகில் இருக்கிற சிவன் கோவில்ல மாலையா கொடுத்துட்டு யாருக்கு நோய் இருக்கோ அவங்களோட பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இதை தொடர்ந்து நீங்க 21 நாள் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து அதற்குண்டான ரிசல்ட் நீங்க பாப்பீங்க. இந்த கோவில் பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து 15வது கிலோமீட்டர்ல இளம்பிள்ளை அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க சித்தர் மலை. அதுக்கு பேர் கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. சித்தேஸ்வரன் கோவில் சித்திரை கோவில் அப்படின்னு இப்ப மாறிடுச்சு. சித்தர் கோவில் சித்திர கோவில் சித்திர கோவில் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து 15வது கிலோமீட்டர்ல இளம்பிள்ளை அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்க சித்தர் மலை. அதுக்கு பேர் கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. சித்தேஸ்வரன் கோவில் சித்திரை கோவில் அப்படின்னு இப்ப மாறிடுச்சு. சித்தர் கோவில் சித்திர கோவில் சித்திர கோவில் அப்படின்னு மாறிடுச்சு.